வடமதுரை, துவாரகை, பிருந்தாவனம், கோகுலம், பத்ரிகாசிரமம், சாலக்கிராமம், நைமிஷாரண்யம் என்று எங்கெங்கோ வடபெருமாள் திவ்ய தேசங்களை தேடுகிறார். தமக்கு வடநாட்டில் திருப்தி இல்லை என வருத்தம் கொள்கிறார். தென் திசை பாரதத்தை நோக்கி பெருமாள் ஜோதி வடிவில் வழிகாட்ட மதுரகவி ஆழ்வார் பின்தொடர்ந்து ஜோதி மறைய அங்கு ஆழ்வார் திருநகரில் நம்மாழ்வாரை கண்டு சரணமடைந்தார். மதுரகவி நம்மாழ்வாரை காடுதல் சரணமடைதல். ஆஹா, நித்திய சூரியனில் திருக்காட்சி இருக்கும் இவர் யார்? யார் இவர்? மதுரகவி ஒரு சிறு கல் துளியை எடுத்து நம்மாழ்வார் மீது சற்றே வீசுகிறார். நம்மாழ்வார் திருவடிப்பட்டு நம்மாழ்வார் திருக்கண் மலர்கிறார். மதுரகவி ஆழ்வார், ஆஹா, செத்ததின் வயிற்றில் சிறியது பிறந்தார், எத்தை தின்று எங்கே கிடக்கும் என்று கேள்வி கேட்டார். அத்தை தின்று அங்கேயே கிடக்கும் என்று பதில் சொன்னார். உடனே ஆஹா, புரிந்தது, தெளிந்தது, என் ஆச்சாரியன் எம்பெருமான் எல்லாம் இவர்தான், தங்கள் திருவடிகளே சரணம் அடைகிறேன் என்று மதுரகவி ஆழ்வார் சரணமடைந்தார். இப்படியாக நம்மாழ்வார் 16 வருடங்கள் யோக நித்திரையிலே புதிய மரத்தடியிலே அமர்ந்து கொண்டிருந்தார். அவங்கள் தந்தையார் காரிமாறனும் உடையனங்கையும் ஊர் மக்களுமாக பொழுதொரு வண்ணமாக தினமும் அவரை சுற்றியே ஊர் மக்கள் அனைவரும் அமர்ந்து கொண்டே இருப்பார்கள். என் பிள்ளையை யாராவது பேச வைத்தால் இந்த நாடையும் நகரையும் பொண்ணும் பொருளையும் எழுதி வைப்பேன் என்று சொன்னார்கள். ஆனால் எங்கிருந்தோ வந்த மதுரகவி அடியார்களே, தங்கள் மகனை நீங்கள் பேச வைத்தீர்கள், அதற்காக உங்களுக்கு நாங்கள் நிறைய வெகுமதியை அளிக்கிறோம் என்றார்கள். வெகுமதி எதுவும் வேண்டாம், இவர் என் ஆச்சாரியர் என்று எம்பெருமான் அடையாளம் காட்டி கொடுப்பவர் இவரே என்று மதுரகவி ஆழ்வார் அவரை கொண்டாடி அவர்கள் மக்களுக்கு அவரை அறிமுகப்படுத்தினார். இரண்டாவது சுற்று நிறைவடைந்தது. ராமாயணத்தில் சீதாராமன் திருக்குணங்களின் குணங்களை
மந்திரிமார்கள் இது என்ன அரச மண்டபமா அல்லது பாகவத மண்டபமா என்று கேலி செய்து திருமாலின் மெய் அடியார்களை ஏதாவது ஒரு பணி சொல்ல வேண்டும் என்று ஆழ்வார்களிடம் தூசித்தார்கள், அதாவது கலகம் செய்தார்கள். உலக வாழ்விற்கு, அதாவது அரசருடைய ராஜ்யசபை வாழ்விற்கு மன்னரை திருப்ப அடியாறுகளை வெறுக்க சதி ஒன்று செய்து திருட்டு பணி சுமத்தினர். அரசே, இவர்கள் அரசருடைய தங்களுடைய பொக்கிஷங்களை எல்லாம் திருடிவிட்டார்கள் என்று திட்டமிட்டு சொன்னார்கள். குலசேகராழ்வார் ராமாயண கதையிலேயே மனமுறிந்து இருந்தார். அப்பொழுது அவர் கேட்டார், ஸ்ரீ வைஷ்ணவத்தை ஆசிரியத்து இருப்பவர்கள் ஒரு நாளும் திருடமாட்டார்கள், உண்மையான பக்தர்கள் ஒரு நாள் திருடமாட்டார்கள். விஷப்பாம்பு நிரம்பிய ஒரு பொற்குடத்தை என் கையில் கொடுங்கள், அதிலே நான் கையை விட்டு நான் சத்தியம் செய்து காட்டுகிறேன் என்றார். அந்த பொற்குடத்தை அவர் கையை விட்டார். ஆனால் அந்த கொடிய விஷமானது அது திருத்துழாயாக மாறி எம்பெருமானுக்கு அர்ச்சனை பூக்களாக மாறியது. எம்பெருமான் ஸ்ரீமன் நாராயணனுக்கு. அரசவை மந்திரிமார்களே, வெய்யடியார்கள் மீது பணி சுமத்தினீர்களே, அந்த விஷப்பாம்பு என்ன திருத்துழாயாக மாறி என் ஸ்ரீராமனுக்கு அர்ச்சனை மலர்களாக அல்லவா மாறிவிட்டது. நான் சொன்னேன் அல்லவா, அந்த நகைகளை எல்லாம் நீங்கள் தான் களவாடி விட்டீர்கள் என்று ஸ்ரீராமன் காட்டி கொடுத்து விட்டார். பகவானின் திருக்கல்யாண குணங்களை கேட்கின்ற ஆசை, பகவானின் திவ்ய உருவத்தையே பார்க்கும் ஆசை, பகவானுக்கு பூஜை செய்வதிலேயே ஆசை, அவனை ஸ்மரணம் செய்வதிலேயே ஆசை, அவனுக்கு தாசனாய் இருப்பதில் ஆசை, அவனுக்கு காதலியாய் இருப்பதில் ஆசை, அவனுக்கு தோழனாய் இருப்பதில் ஆசை, அவனுக்கு அவனை குழந்தையாய் பார்க்கும் ஆசை, தன்னையே அவனுக்கு அர்ப்பணிக்கும் ஆசை, அவனாகவே ஆகி விடுவதில் ஆசை, அவனுடைய பிரிவை தாங்க முடியாமல் தவிக்கும் வேதனைக்கு ஆசை. இப்படியெல்லாம் எம்பெருமானுடைய குணங்களில் இருக்கக்கூடிய பக்தர்கள் ஒரு நாளும் சோரம் போக மாட்டார்கள். இவ்வாறு சத்தியம் செய்தார். திருக்கோவிலை சுற்றி வலம் வந்தார். திருக்குடத்தில் கையை விட்டு அந்த கைவிட்டு பார்க்கும் பொழுது அந்த பாம்பு திருத்துழாயாக மாறியது. பெருமாள் பேசுகிறார். பெருமாள் குலசேகர ஆழ்வானே, உன் பக்தியை மெய்சிலிருக்க ஏற்றுக்கொள்கிறேன். எம்மையும் எம் ஆழ்வார் ஆச்சாரியர்களையும் தஞ்சம் அடைந்தவர்கள் ஒரு நாளும் புறம்போக மாட்டார்கள் என்பதை உமை கொண்டு உலகு அறிய சத்தியம் செய்து நீ நிரூபித்து காட்டும் பொருட்டு உமை கொண்டு நான் உலகிற்கு உம்மை ஆளாக்கினோம். உம்மை குலசேகர ஆழ்வார் என்று அழைப்பார்களாக என்று எம்பெருமான் காட்சி கொடுத்து அருள் கொடுத்தார். குலசேகர ஆழ்வார் பாசம்.